ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளது உள்படி சொல்லுங்க. நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாகு. அது என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் சூப்பரான ஸ்டெட் வந்து ஒரு 10 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் ரீசன்ட் ட்ரெண்டிங்கில். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, எது மாதிரி வந்து ட்ரெஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எது மாதிரி வேர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உள்ள ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து உங்கள் நாலேஜுக்கு கொண்டு போங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே சூப்பராக போகலாம். ஓகேவா? ஸ்டெட்டு வந்து மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெட்டெல்லாம் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கிட்ட ஒரு 100 கலெக்ஷன்ஸ் இருக்கும். 100ல் தி பெஸ்ட், அதுவும் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் நான் காட்டிக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷ் கலரில் உள்ள ஸ்டெட்டு. இது வந்து செம்மையாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு இப்போ நான் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இது வந்து சேம் கலர்லேயே ஒரு டாப்ஸ் வச்சுருக்கேன், ஜீன் டாப்பு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெட்டுன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெட் வந்து பார்க்கலாம். பிளாக் கலர் ஹார்ட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹார்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டி. இது வந்து நம்ம ஜீன்க்கெலாம் வேர் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, சீமாட்டின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஷாப்பில் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் உங்களுக்கு இப்போ வேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்கள் ஜீனுக்குமே வேர் பண்ணலாம். ஜீனுக்கு வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிளாக் ஜீன் போட்டு ஒயிட் ஷர்ட் மாதிரி தான் போட்டிங்கன்னா கூட இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இந்த ரிங் டைப்பில் இருக்குது. பட் வந்து மேலே இது மாதிரி ஹூக் கொடுத்துருக்கறனால செம்மையாக இருக்கும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்படி சூப்பராக இருக்கா? அப்படியே ஒரு எலிகண்டாக யூனிக்காக இருக்கு இல்லையா? சூப்பர். என்னோட காதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வெயிட்டாக போடக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் நான் எடுக்கிற ஸ்டெட்டு ஜிம்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார் மாதிரி அழகாக இருக்கும். நல்லா இருக்கா? என்னோடய ஸ்டெட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கும். ஏன்னா ஒயிட் ஸ்டோன் வந்து என்னோட டோனுக்கு ரொம்ப சூட் ஆகும். நீங்கள் வந்து கண்ணாடியில் வேர் பண்ணுங்கள். ஸ்டோன் வச்சது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா ஸ்டோன் வச்சது, அது ஒயிட் ஸ்டோன் வச்சது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை கோல்டு அந்த பிளேட்டடில் இருக்கிற ஸ்டெட்டு போட்டு பாருங்கள், அது வந்து உங்கள் ஃபேஸ் சூட் ஆகுதுன்னா நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே அந்த கலர் டோன்லேயே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோன் இருந்தால் கூட கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். இதை இப்போ நான் வேர் பண்ணி காட்டுறேன். அழகாக இருக்கா? ஸ்டார் வச்சு போட்டாலே அது ஒரு அழகு தான் இல்லை? நைஸ். இது வந்து இது மாதிரி பிங்க் கலரில் ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். பட் இந்த ட்ரெஸ்க்கும் ஓகே தான், வீடியோக்கு நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன, என்னோட ரெகுலர் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போ டைப்பில் இருக்கும். நான் இது வந்து ஆல்ரெடி போ டைப்பில் இதை விட கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தேன். எல்லா ஜீன் வேர் பண்ணாலே கம்பல்சரி அதுதான் போடும். பட் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து அதுக்கு ஈக்குவலாக இல்லை, இருந்தாலும் அதை விட கொஞ்சம் சின்னது. பட் சேம் டிசைன் தான். ஓகேவா? அது வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து தண்டீஸ்வரன் கிட்ட வந்து ஒரு சீமாட்டின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் ரெகுலராக ஸ்டெட்லாம் எடுப்பேன். ஸோ இப்போ என்னமோ ரீசெண்டாக அமௌண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருப்பாங்க, எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நல்லா போட்டிருக்கறதுனால ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டெட் வந்து உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி இந்த ஸ்டெட்டு போட்டோடனே ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து பிரைட்டான மாதிரி இருக்குல்ல? நைஸ். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெட் போட்டு காட்டுறேன். இப்போ நான் எடுக்க போகிற ஸ்டெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதில் வந்து லைட்டாக ஒயிட் வருதுல்ல? ஸோ இது மாதிரி சில்வர் டைப்பில் நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்ன்றனால தான் ஃபஸ்ட்டு இது எடுத்தேன். எவ்வளோ பெரிய ஸ்டெட்டு நான் எடுக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே இன்த்தில் நான் போட்டது கிடையாது. ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்கையாக இருக்குது. அதனால இதை வந்து நான் பிக் பண்ணிட்டேன். இது வந்து எவ்வளோனா 50 rupees தான் இருந்தது. டி நகரில் எடுத்திருந்தேன்.
டி நகரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்ப அழகாப்பட்டனால அதை டக்குன்னு தூக்கிட்டேன். ஸோ இதை வேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப லைட் வெயிட். ஏன்னா என்னோட காது வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 years பேக் வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாகிடுச்சு, தோடே போட முடியலன்றனால அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 2 காதுமே. அந்த ஹோல்ஸ்க்கு எடுக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, சின்ன ஸ்ட்ரெட்டாக போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து நான் கேட்காம ட்ரெஸ்க்கு மேட்சாக எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன். போட்டுட்டு போயிட்டு வந்தவொடனே கழட்டிடுவேன். இருந்தாலும் வந்து லைட்டாக ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் எடுப்பேன். இதான் என்னோட இயரோட ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் காது ஆப்ரேஷனாக தான் ஸ்டிச்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு காதில் இப்படி வந்து ரவுண்ட் பண்ணி பேண்டேஜ்லாம் போட்டுருவாங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ் என்னோட பழைய மொபைலில் இருக்கும். பட் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஆனாலுமே அடங்காமல் நான் இந்த மாதிரி ஸ்டெட்டெல்லாம் போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு வந்து ஸ்டெட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். தோடு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுக்கணும், ட்ரெஸ் மேட்சாக போடணுன்றது வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அதனால தான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு நான் மெயினாக போடுறேன். ரொம்ப பிடிச்ச போய் தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெட்டு வந்து இப்போ ஸ்டெட்டு டைப் கிடையாது, எல்லாமே வந்து ஜிமிக்கி டைப்ஸில் வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 4 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜிம்கா பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கு மேட்ச் பண்ணலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் குர்த்தி எதாவது போட்டிங்கன்னா அதுக்கும் மேட்ச் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு நான் போட்டு காட்டுறேன். நைஸில் ஆக்சுவலாக காது வலிக்குதுங்க. ஏன்னா நான் வீடியோ வந்து ஒரு 1/2 an hour பேசி வீடியோலாம் எடுத்துட்டேன். எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் நாய் குலைச்சிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அப்புறம் கார்பரேஷன் சாங் வேறு ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து சூட் ஆகாது. இது வந்து எனக்கும் எப்படி சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல இதை போஸ்ட் பண்ணலான்ட்டு. அதே போல் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் இரிட்டேட் ஆகும் இல்லையா? அதனால இப்போ வந்து நான் திரும்ப வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோட வீடியோஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours உழைப்பு இருக்கும். ஆனாலுமே வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்குலாம் நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஃபீல்டில் இந்த யூடியூப்பில் வந்து நான் 2.5 years வந்து இருந்திருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே நிறைய மெனக்கெட்டு நிறைய வீடியோஸ் போடுறேன். பட் வந்து அதுக்குரிய அப்ரிசியேஷன் ஏன் கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. கிடைக்கலன்றதை விட எப்படி சொல்கிறது, வேற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வருது. ஓகே இது மாதிரி இருந்தால் தான் அதில் பிழைக்க முடியும் போல் அப்படின்ற மாதிரி. அதனால் என்ன அந்த மைண்ட் செட்டுக்கு தள்ளிடாதீங்க. ஸோ வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து அடுத்த ஸ்டெட்டு போட்டு காட்டேன். என்னோட காது பாருங்கள் பிங்காகவே ஆயிடுச்சு, வலிக்குது உண்மையாகவே. ஏன்னா செகண்ட் டைம் திரும்ப கழட்டி மாட்டுறேன் இல்லை, அதனால ரொம்ப பெயினாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இந்த ஜிம்கி இது வந்து இதுவுமே லைட் வெயிட் தான். இது வந்து என்னோட சிஸ்டர், அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், சிஸ்டர்னு சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அபின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ப்ரிட்டி, எனக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டாக வேறு வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப பிடிச்ச சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டெட். ஓகே இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, க்யூட் லிட்டில் பையாக இருக்குது. சூப்பரில் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெட்டு தாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஜிம்கா இருக்குது. அது வந்து ரொம்ப புதுசு, நான் ஒரு தடவை கூட வேர் பண்ணல. வீட்டுக்கு வந்தோடனே போட்டு பார்த்ததோட சரி அப்படியே கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 2 daysல நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு சாரீ வச்சு அதை வந்து தச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஜிம்கா. ரொம்ப ஈகராக வெயிட்டிங் சாரீ வந்து எங்கள் அம்மா டிசைனிங்காக தச்சு தரேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு இந்த ஜிம்கா எடுத்திருக்கேன். இது வந்து 140, அரௌண்ட் 140. நல்லா மிரர் வச்சது, சூப்பராக இருக்குது. போட்டு பார்த்தா தேவதை மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளை தேவதைன்னு சொல்லிக்கிட்டா தான், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நைஸில் நல்லா ஜொலிக்குது. ஸோ இதுவுமே வந்து நான் சீமாட்டியில் தான் இருக்குது, நேற்று தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது போட்டதுலேயே இந்த ஸ்டெட்டு எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த மிரரோட இது வந்து நம்ம ஃபேஸில் போய் அடிக்குதா. இது வந்து நல்லா வெயிலில் சாரீ கட்டிட்டு வெயிலில் நிற்கும் போது அப்படியே ஜொலிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது.
ஸ்டெட் கலெக்ஷன்ஸ், ஜிம்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டாக நான் யாருக்கா ஷேர் பண்ணும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி, அவ்வளோதான். சரியா? இது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடச்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன்னா இதில் ஒயிட் அதிகமாக தெரியறதுனால நீங்கள் வந்து சில்வர் காம்போ ஃபுல்லாக சில்வர் கலரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிளாக் ஒயிட்லாம் போட்டிங்கனாலும் சில்வர் கலரில் வேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாவது சாரீ கட்டும்போது ப்ளவுஸ் கலரில் ஸ்டெட் எடுங்க, ப்ளவுஸ் கலரில் ஜிம்கி எடுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஆன்டிக் ஜுவல்லரி அதிகமாக வேர் பண்ணுங்கள். சாரீ வந்து சிங்கிள் ஃப்ளீட்ஸ் விட்டு ஆன்டிக் ஜுவல்லரி ஒரே ஒரு செட் மட்டும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோக்கர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இதுதான் வேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து ஒரு 100 கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன். 100மே டெய்லியும் நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டெட்டோ இல்லை ஜிம்காவோ ஏதோ போட்டுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்டெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டெட் லவர்ஸ் எல்லாருமே தோடு ஜிம்கி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல உங்களுக்கு பிடிச்ச நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். என்கிட்ட இருக்க ஸ்டெட்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் ஃபேஸ்க்கு எது ஆப்ட் ஆகுமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து என்னோட கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. இந்த 5வது ஸ்டெட் வந்து எனக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வந்து அது ஆசையாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.